ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஆன்லைன் அப்ளிகேஷன் அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும், அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் April 15, அதாவது இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் May 14 ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஏஜு, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, சேலரி என்ன, அது எல்லாமே டீட்டெயிலாக நான் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். rrbapply.government.in அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா, கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஆல்ரெடி இந்த டெக்னீஷியன் ஏஎல்பி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இதில் போயிட்டு உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி லாகின் கொடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை ப்ரோ, நான் டெக்னீஷியன் ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலை, இதுக்கு மேலே தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்ளையில் போயிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இதில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் நேம், உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் நேமு, அடுத்து மதர் நேம். அடுத்து ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிரும். அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாமே என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது ரெண்டுத்துக்குமே ஓடிபி வரும். அதை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து கேப்ச்சா கூட என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் அக்கௌண்ட் ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்கள் இமெயில் ஐடி, நேமு, ஃபாதர் நேம், மதர் நேமு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஐ ஹேவ் ரீசெக்டு கீழே இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் உங்கள் நேமில் கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வாட்ஸ் நியூவில் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதாவது சிபிடி எக்ஸாம் 13 ரீஜனல் லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த அசாம், பெங்காலி, குஜராத்து, இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட தமிழ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்த பேஜில் அகெயின் வாட்ஸ் நியூவில் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்ட்டாக என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள். சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு 428 வேக்கன்சி, கான்ஸ்டபிளுக்கு 4000+ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் பை எனி RRB, ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்த பேஜில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் டீட்டெயில்ஸ், அதர் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸில் ஆல்ரெடி உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, மதர் நேமு இது எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இங்கே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க பர்சனல் டீட்டெயில்ஸில். ஸோ கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே பாருங்கள் மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருப்பாங்க, அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ரிலீஜனில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இருக்கும், உங்கள் ரிலீஜன் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து உங்கள் மதர் டங், உங்கள் தாய்மொழி கேட்டிருப்பாங்க, உங்கள் தாய்மொழி தமிழாக இருந்தால் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் லாங்குவேஜஸ். ஸோ சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன். சிபிடி எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 13 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், பஞ்சாபி, ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு 13 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்ட தமிழ்லேயே எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ தமிழ் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க.
நான் எக்ஸாம்பிளுக்கு என்டர் பண்ணியிருக்கேன் போல் ஆன் ரைட் ஹேண்டு போல் ஆன் நெக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் உங்கள் பாடி பார்ட்டில் எந்த இடத்துல கிளியராக ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் கம்யூனிட்டி பிசி எஸ்சிஎஸ்டி ஓபிசி எஸ்சிஎஸ்டி இவ்வாறு இருக்கும். உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்டகிரியில் வருவீங்களா, அதாவது அந்த கேட்டகிரி அடிப்படையில் வரீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எஸ் தான் செலக்ட் பண்ணணும். டு யூ கம் அண்டர் ஓபிசி நான் கிரீமி லேயரான்னு கேட்டிருக்காங்க. எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பரு இஷ்யூவிங் அத்தாரிட்டி தாசில்தார் தான். ஸோ தாசில்தார் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஷ்யூவிங் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ எந்த டேட்டில் கொடுத்தாங்க, டேட்டு மந்த் இயர் கரெக்டாக செலக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சர்டிஃபிகேட் நம்பரு இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்டர் பண்ணியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணணும் சரிங்களா. ஸோ அடுத்து கீழே போஸ்டல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அடுத்து உங்கள் ஃபுல் அட்ரஸ்ஸு, அதாவது உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, தாலுக்கு, இது எல்லாமே இந்த அட்ரஸில் இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்கள் லொக்கேஷன் பின்கோடு, இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இந்த ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் அதர் டீட்டெயில்ஸில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிசேபிலிட்டியா, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க சரிங்களா. நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லாத்துலேயுமே நோ ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்டர் பண்ணோம். நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா உங்கள் பிசியில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் சரிங்களா. இந்த இடத்துல நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் ஹோல்டர், இந்த பேங்க் அக்கௌண்ட் யார் பேரில் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து ஐஎஃப்சி கோட் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேங்க் பேர், அந்த பேங்க் அட்ரஸ்ஸு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் சரிங்களா. எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு மெட்ரிகுலேஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. அடுத்து போர்டில் போர்ட் நேம், டேட் ஆஃப் பாஸிங்கில் எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் அவுட் ஆனீங்க, டேட்டு மந்த்து இயர் கரெக்டாக செலக்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். அடுத்து ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ரோல் நம்பர் அப்படின்னா 10th எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்கள் 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி உங்கள் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இங்கே எடிட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து 4th ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோகிராஃப் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். இந்த ப்ளூ பேக்ரவுண்டில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது சரிங்களா. ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 30 to 70 KB இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி சிக்னேச்சரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ப்ளூ இல்லைனா பிளாக் இங்க் பென்னை யூஸ் பண்ணி நீங்கள் சைன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். பிளாக் பெனில் தான் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ப்ளூ பென்னை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதுவும் சேம் 30 to 70 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். படித்து பார்த்துட்டு இந்த 2 பாக்ஸ்லையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு பிளேஸு, அதாவது உங்கள் லொக்கேஷன் அதை என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ காமிச்சிருப்பாங்க. நீங்கள் என்டர் பண்ண டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே பாருங்க, அப்ளிகேஷனோட எண்டிங்கில்
ஐ ஹேவ் ரீசெக்டு தி அபவ் டீட்டெயில்ஸ் அண்டு ஃபவுண்டு கரெக்ட். இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா எடிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் எந்த ஒரு கரெக்ஷனும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அதை நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 250 நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டில், அதாவது நீங்கள் 500 பே பண்ணுறீங்க இல்லையா, இந்த அமௌண்ட்டில் 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் தராங்க. எப்போ அப்படின்னா சிபிடி அட்டன் பண்ணுறப்ப. சரிங்களா, ஸோ 500 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பே நோ இதை கிளிக் பண்ணி பே பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ பே நவ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பேமெண்ட்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, யூபிஐ அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மு, வாட்ஸ்அப்பு, இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணி நீங்கள் 500 அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்ளிகேஷன் வந்து மறக்காமல் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் பே பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, சப் இன்ஸ்பெக்டருக்கும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே இதே மாதிரி தான்.